ரூமுக்குள்ள அவளை சுத்திலும் நெருப்பு எரிகிறது. அதை தொட முடியுமா? பயந்து நடுங்கி, இவள் விசேஷமானவள், இவளை பாதுகாக்கிறதுக்கு அவளுடைய ஆண்டவர் இறங்கி இருக்கிறான்னு நடுங்கி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இல்லை மன்னிச்சிரு, நான் ஒன்று கொண்டு போய் பத்திரமா விட்டுறோன்னு சொல்லி கொண்டு வந்து வீட்டு பக்கத்தில் இறக்கி விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. ஆண்டவர் அக்கினி மதலாக இருந்து பாதுகாக்கிறவர். நீங்க விசுவாசித்து அவரை சார்ந்து கொண்டீங்கன்னா இதே மாதிரி பாதுகாப்புகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் அக்கினி மதலாக இருந்து பாதுகாப்பார். பயப்படாதங்க. மந்திரம், பில்லி, சூனியம், ஏவல் ஒண்ணு கலங்காருங்க. அந்த அக்கினியை தாண்டி ஒருத்தர் உங்களை தொட முடியாது. அதனால தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்னை, எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய தொழிலை, எங்களுடைய ஃபேக்டரி, பிசினஸ், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்த அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அற்புதத்தை காண்பீங்க. சொல்றீங்களா, ஆண்டவரே, நீர் எவ்வளவு அற்புதமான தேவன், அக்கினி மதிலாயிருந்து என்னையும் எங்களையும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒன்றும் எங்களை அணுக முடியாது, ஒரு தீங்கு சேதப்படுத்த முடியாது, ஒரு பிசாசின் வல்லமை எங்களை தொட முடியாது, எந்த பொல்லாத மனிதர்கள் எங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. நீங்க அக்கினி மதிலா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம்.